தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, குருமலை கிராமத்திற்கு சாலை அமைக்க அனுமதி வழங்கப்பட்டதை அடுத்து நியூஸ் 7 தமிழுக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் மோகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மோகன், விவரங்கள் என்ன? பத்மநாபன், திருப்பூர் மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில், உடுமலை வனச்சரகத்தில், குருமலை, ஈசல் திட்டு, தளிஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் சாலை வசதி கேட்டு பல ஆண்டுகளாக அந்த மலைவாழ் மக்கள் போராடி வருகின்றனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சாலை அமைக்க மாவட்ட நிர்வாகம் 49 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்தும் கடந்த 2 ஆண்டுகளாக சாலை போட விடாமல் இங்குள்ள வனத்துறை அதிகாரிகள் அவர்களை தடுத்து வந்தனர். மத்திய அரசிடமிருந்து தடையில்லா சான்று பெற வேண்டும் என்று மலைவாழ் மக்களை தொடர்ந்து சாலை அமைக்கும் பணியில் தடுத்து வந்தனர். சாலை அமைக்கும் மலைவாழ் மக்கள் மீது பொய் வழக்குகளையும் பதிவு செய்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த மலை கிராமத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் இன்று மாவட்ட வன அலுவலகத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் தங்கள் குடும்பங்களுடன் குழந்தைகளோடு இங்கு வந்து போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்தனர். அதனைத் தொடர்ந்து இன்று காலை முதல் இங்கு ஈசல் திட்டு, மாவடப்பு, குருமலை உள்ளிட்ட மலை கிராமங்களிலிருந்து ஏராளமான மலை கிராம மக்கள் மாவட்ட வனத்துறை அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து உடுமலை கோட்டாட்சியர் குமார் அவர்கள் தலைமையில் மாவட்ட வனத்துறை அலுவலர் தேவேந்திர குமார் மீனா இருவரும் மலைவாழ் மக்கள் சங்க பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து கடந்த 3 மணி நேரத்திற்கு மேலாக உடுமலை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து மலைவாழ் மக்களுக்கும் வனத்துறை அதிகாரிகளுக்கும் வாக்குவாதம் நடைபெற்றது. இறுதியாக மலைவாழ் மக்கள் இந்த போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றால் தங்கள் கோரிக்கை நிறைவேறினால் மட்டுமே தொடர்ந்து இந்த போராட்டத்தை கைவிடுவதாகவும், இல்லை என்றால் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவதாக உறுதியாக இருந்தனர். இதனைத் தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் திருமூர்த்திமலை பகுதியில் இருந்து குருமலைக்கு சாலை அமைப்பதற்கு வரும் 15 நாட்கள் சாலை அமைக்கும் பணி நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்துள்ளனர். இதே போல ஜல்லிப்பட்டி கொங்குரார் குட்டை பகுதியிலிருந்து ஈசல் திட்டு மலை கிராமத்திற்கும் சாலை அமைப்பதற்கான பணிக்கு ஒப்புதல் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து இதே போல தளிஞ்சி கூட்டாறு அந்த பகுதியில் மழைக்காலங்களில் மக்கள் செல்வதற்கு மிகுந்த சிரமமாக இருந்தது. இது குறித்து நியூஸ் தொடர்ந்து செய்தி வெளியிட்டது. அந்த பகுதியிலும் தளிஞ்சி வயல், மஞ்சம்பட்டி உள்ளிட்ட மலை கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் கூட்டாறு பகுதியில் பாலம் அமைப்பதற்கும் தற்போது வனத்துறை அதிகாரிகள் ஒப்புதல் அளித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து மலை கிராம மக்கள் வனத்துறை அதிகாரிகளுடன் ஏற்பட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்து அவர்களுக்கு சாலை அமைக்கும் பணிக்கு ஒப்புதல் வழங்கியதால் மலை கிராம மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து மலை கிராம மக்களின் அவலநிலையை தொடர்ந்து செய்தி வெளியிட்டு அங்குள்ள கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள் தொட்டில் கட்டி சிகிச்சைக்கு வருவதை தொடர்ந்து நியூஸ் 7 தமிழ் களத்தில் செய்தி வெளியிட்டது. பல்வேறு முறைகளில் அரசின் கவனத்திற்கு நியூஸ் 7 தமிழ் கொண்டு சென்றது. இதனைத் தொடர்ந்து தற்போது சாலை அமைக்கும் ஒப்புதல் வழங்கியதால் நியூஸ் 7 தமிழுக்கு அந்த மலை கிராம மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு தங்களது நன்றியை தெரிவித்தனர். நியூஸ் 7 தமிழ் செய்தி எதிரொலியாக குருமலை கிராமத்திற்கு தற்போது சாலை அமைக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. பிரத்யேக காட்சிகளோடு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மோகன். குருமலை கிராமத்திற்கு சாலை அமைக்க அனுமதி வழங்கப்பட்டதை அடுத்து நியூஸ் 7 தமிழுக்கு அப்பகுதி மக்கள் தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர். குருமலை கிராமத்திற்கு சாலை வசதி இல்லை என நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியில் தொடர்ந்து செய்தி வெளியிட்டிருந்தோம். அதன் எதிரொலியாக தற்போது குருமலை கிராமத்திற்கு சாலை வசதி ஏற்படுத்தப்படும் என்று வனத்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்காக நியூஸ் 7 தமிழுக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். நியூஸ் 7 தமிழுக்கு அப்பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களையும் பேட்டியும் தற்போது காணலாம். மலைவாழ் மக்களுக்கு சாலை அமைத்து தரப்பட வேண்டும், 2006 வன உரிமை சட்டப்படி சாலை அமைத்து தரப்பட வேண்டும் என்று சொல்லி இன்று தொடர் காத்திருப்பு போராட்டம் அறிவித்து போராட்டம் இன்று நடைபெற்றது, ஆரம்பிக்கப்பட்டது. மாவட்ட வன அலுவலகம் முன்பு போராட்டம் நடந்து கொண்டிருந்த பொழுது
பேச்சுவார்த்தைக்கு ஆர்டிஓ தலைமையில் பேச்சுவார்த்தை ஆர்டிஓ அலுவலகத்தில் நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையில் மாவட்ட வன அலுவலர் மற்றும் வனச்சரக அலுவலர்கள் மற்றும் மலைவாழ் மக்கள் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அந்த பேச்சுவார்த்தையில் முதல் கட்டமாக திருமூர்த்திமலை முதல் குறுமலை வரை 6 கிலோமீட்டர் புஷ் கிளியர் ஃபயர் லைன் கிளியர் செய்யப்படும் என்று சொல்லியும் 15 நாட்களுக்குள் அனுமதி பெற்று முறையான சாலை அமைத்து தரப்படும் என்றும், அதே போல கொங்குரார்குட்டை முதல் ஈசல் திட்டு வரை 2006 வன உரிமை சட்டப்படி பிடிஓ ஏ ஃபார்ம் கொடுத்தாருன்னா உடனடியாக கிளியரன்ஸு சென்னையில் வாங்கி தரப்படும் என்றும், அதே போல தலிஞ்சியில் இருக்கக்கூடிய கூட்டாறு பாலத்திற்கு பிடிஓ மூலமாக அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய பாலத்தை மெயின்டெனன்ஸ் செய்வதற்காக மனு வழங்கினால் உடனடியாக நாங்கள் கிளியரன்ஸ் தருவோம் என்றும் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து எங்களுக்கு இந்த காத்திருப்பு போராட்டத்திற்காக மலைவாழ் மக்களுடைய போராட்டத்தில் தொடர்ந்து எங்களுடைய செய்திகளை ஒளிபரப்பக்கூடிய நியூஸ் 7 தமிழ் சேனலுக்கும் எங்களுடைய மலைவாழ் மக்கள் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் சாலை இல்லாமல் படும் சிரமங்களையும், தொட்டில் கட்டி மேலே மலையிலிருந்து தொட்டில் கட்டி கீழே கொண்டு வரக்கூடிய சுமந்து கொண்டு வரக்கூடிய சூழல்களையும் நேரடியாக நியூஸ் 7 தமிழ் நேரடியாக எங்களுடைய செய்திகளை தமிழக அரசு கவனத்திற்கு கொண்டு சென்று எங்களுடைய கோரிக்கைகளுக்காக கூட துணை நின்ற நியூஸ் 7 தமிழ் சேனலுக்கு எங்களுடைய தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.